சங்கீத புஸ்தகம் 143வது சங்கீதம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 143வது சங்கீதம் 10வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். மைக்கில் வாசிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. Teach me to do thy will, for thou art my God. Thy spirit is good, lead me into the land of uprightness. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த கால வேளையிலும் கூட கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல நாங்கள் இருக்கின்றோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம். அப்பா, இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக அடியேனை மறைத்து நீங்க பேசுவீராக. ஒவ்வொரு இருதயங்களிலும் நீங்க பேசுங்க. உம்முடைய வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவரையும் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தையே கவனமாக நாம் ஒவ்வொருவரும் கேட்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட வசனத்தில் தேவனுக்கு நாம் பிரியமானதையை நாம் செய்ய தேவனிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறோமா? தேவனுக்கு பிரியமானதை நாம் பேசுகிறோமா? நாம் இந்த வேளையிலும் கூட ஒரு விசை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு நாம் பிரியம் உள்ளதாக நாம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் பேசுகிற வார்த்தை கூட தேவனுக்கு எப்படி இருக்கணுமா? பிரியமாக இருக்கணும். நான் பேசுற வார்த்தையில் அவர் பிரியப்படணும். நீர் எனக்கு பிரியமானவன், நீர் எனக்கு பிரியமானவள் என்று அவர் நம்மளை நோக்கி அவர் சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தாவீது ராஜா தான் இப்படி சொல்றார் பாருங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் அப்பா. நீர்தாம் என் தேவன், உம்மை தவிர வேற தேவன் இந்த பூமியில இல்ல. நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாஞ்ச நமக்குள்ள வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பேசுகிற வார்த்தை கூட கிருபையுள்ள வார்த்தையாய், சமாதானத்தின் வார்த்தையாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் நிற்கிற இடம் கூட செம்மையான இடத்துல நிற்க வேண்டும். அப்படியாக வேதம் சொல்லுகிறது. நாம் பேசுகிற வார்த்தை, நாம் நிற்கிற இடம் வேற தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு இடமா இருக்கக்கூடாது. நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம்? செம்மையான இடத்துல நிற்கிறோமா? சபை செம்மையான இடம் பாருங்க, அது பரிசுத்தம் உள்ள ஸ்தலமாய் இடமாய் இருக்கு. அப்ப நான் பேசுகிற நபர் யார்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பேசுகிறவரா இருந்தா நாம அந்த இடத்துல நிற்க கூடாது. நாம் நிற்கிற இடம் செம்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆகவே நாம் பாவப்பட்ட ஜனங்கள். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவரே, நாம் பாவிதான் அப்பா, வருஷம் முழுதும் பாவி பாவின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும். இதுல இருந்து எனக்கு விடுதலை தாங்க, நான் செம்மையான இடத்துல நிற்க வேணும், என் நாவு செம்மையானதை பேச வேண்டும், அது கிருபை தாங்க என்று வாஞ்சிக்கணும். வாஞ்சிக்கும் போதுதான் ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தமாக்குகிறார். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசன வார்த்தையிலும் கூட நம் தேவன் பேசின வார்த்தையும் கூட அதுதான், நான் பரிசுத்தராக இருக்கிறேன். அப்ப
அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்த பிள்ளைகளாக இருக்கணும். அவரை நான் பிரியப்படுத்துகிறவர்களாக இந்த கடைசி நாட்களில் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த வேளையில கூட நாம் சிந்திக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிற நாம் யாரை நாம் பிரியப்படுத்துகிறோம்? நீ மனுஷனை பிரியப்படுத்தினா நீ தோல்வி அடைவாய். பாருங்க, ஒருபோதும் மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் உன்னை ஒரு நாள் கைவிடுவான். ஆகவே நாம் மனுஷனை நம்பி ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை பிரியப்படுத்த முயற்சி செய்யக்கூடாது. இந்த வருகிற நாட்களும் கூட நாம் பார்க்கிறோம், கடந்த நாட்களும் கூட நாம் பார்க்கிறோம், அநேக இடங்கள்ல என்ன செய்யறாங்க? கிறிஸ்தவங்க, கிறிஸ்தவங்க தான் என்ன செய்வாங்க? ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் அப்படி ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறவனு சரியில்லைன்னு அர்த்தம். தேவனுக்கு பிரியம் இல்லாதவன் எப்படிப்பட்டவனா இருக்கட்டும், நான் பெத்த மகனா இருக்கட்டும், தாய் மாமனா இருக்கட்டும், நம்முடைய கூட பிறந்த அக்கா கல்யாணம் கூட இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமை வச்சா என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்துல அதான் பார்க்கிறோம். அப்ப மனுஷனை நாம் பிரியப்படுத்துகிறோம். இப்ப ஆண்டவருடைய வருகை வந்தா அவன் ராஜ்யத்தை கொடுப்பானா? இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னைக்கு நான் ஊழியத்துக்கு வந்தேனோ அதுல இருந்து எப்படிப்பட்ட சொந்தமா இருக்கட்டும், அண்ணன் மகனா இருக்கட்டும், பாருங்க, தாய் மாமன் பிள்ளை கல்யாணம் கூட இப்ப நடந்துச்சு. அவங்கள ஞாயிற்றுக்கிழமை வைக்க மாட்டாங்க. 2-3 இடத்துல ஞாயிற்றுக்கிழமை வச்சாங்க. எங்க வீட்டம்மா வழியில சொந்தம். அது ஒரே ஒரு கல்யாணத்துக்கு விசுவாசியா இருக்கும்போது, ஊழியத்துக்கு வந்த பிறகு இல்ல, விசுவாசியா இருக்கும்போது போனேன். பட்ட கஷ்டம் அவ்வளவு, சமாதான கேடு, சந்தோஷம் இல்ல. அந்த கல்யாணமே 2ஆ போயிருச்சு. பாருங்க, அப்படி ஞாயிற்றுக்கிழமை போகக்கூடாது. அந்த ஊழியக்கார் சொன்னார், சொல்லியும் மீறி போனோம். அதுல இருந்து ஒரு பாடம் எங்களுக்கு. ஆகவே நீங்க ஞாயிற்றுக்கிழமை ரட்சிக்கப்பட்ட முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவங்க போகக்கூடாது. மற்றவங்க ஞானஸ்தானம் எடுக்காம இருந்தாலும் ஆண்டவர் மன்னிப்பார். ஆனா உங்களுக்கு முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஆக்கினை தீர்ப்பு அதிகம் உங்களுக்கு. ஏன்னா ஒரு வழியில நீங்க விலகி போனாலும் ஆண்டவர் துக்கப்படுவார். மனுஷனை பிரியப்படுத்துறோம், அவர் என்னமோ நினைப்பாரோ என்னமோ நினைச்சிட்டு போறார். நீ ஞாயிற்றுக்கிழமை வச்சா அவங்க வரமாட்டாங்கன்னு தெரியணும். அப்பதான் பிசாசு வெக்கப்பட்டு போவான். இப்ப கடைசிக்கு ஆண்டவர் துக்கப்படுறாரு, பிசாசு சந்தோஷமா சிரிக்கிறதை கடந்த நாட்கள் நான் பார்த்தேன். ஆகையால் நீங்க ஒருவர் செய்யும் போது அத்தனை பேரும் ஆராதனைக்கு வரமாட்டாங்க. ஒருவரும் மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நாளை அவங்க போனாங்களே நானும் போவேன். அப்ப நம்மளிட்டு என்ன செய்யக்கூடாது? மற்றவங்க இடரலாக இருக்கக்கூடாது. ஆகவே நீங்க கிறிஸ்தவ சபையில இருந்து வந்ததுனால இது எல்லாவற்றையும் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்பாகவே ஒரு உடன்படிக்கை பண்ணினீங்க. எல்லாம் சொல்லிதான் முழுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம். அதுக்காக நான் வேதனைப்படுறேன் ஒவ்வொரு நாளும். ஆண்டவரே, அதனாலதான் அந்த தேவ சபை அந்த பாஸ்டர்கிட்ட பேசும்போது குறைஞ்சது 2 வருஷமாவது வரணும், சத்தியத்தை முழுமையாக அறியணும். ஏன்னா அப்படி போகும்போது கர்த்தர் ஊழியக்காரர் நம்ம தான் ஆண்டவர் கேட்பார்னு சொன்னார் அவர். அது எனக்கு ஒரு பயமாக இருந்தது. ஆகவே பாருங்க, திடீர்னு ஆண்டவர் பேசி ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களும் நல்லா தான் வராங்க. ஏன்னா வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனை நீ பிரியப்படுத்த வேண்டும். மனுஷனை பிரியப்படுத்துகிற காரியம் ஒன்றும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் வச்சா அதுக்கு முந்தின நாளே நீங்க செய்முறை செஞ்சுட்டு வரலாம், தப்பு இல்லை. ஞாயிற்றுக்கிழமை போவேன்னு நீ அடம் பிடிச்சா தேவனுக்கு நீ பிரியமானவள் அல்ல. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வாசிப்போம். எபேரியருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். 10வது அதிகாரம் 25வது வசனத்துல நீங்க வாசிங்க பார்ப்போம். எபேரியர் 10வது அதிகாரம் புதிய ஏற்பாடு 25வது வசனத்துல நீங்க பாருங்க. ஏன்னா நம்ம அதுக்கு முன்பாக எப்படி இருந்தோமோ, ஆனா தேவனோட நாம் உடன்படிக்கை பண்ணின பிறகு நம்மளை மேன்மையாக வச்சு நம்மளை பார்க்கிறார் நம்முடைய தேவன். அதனால எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. யார் சொல்றா? பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. யாரும் நம்மளை கேட்க முடியாது. கேட்க முடியுமா? நீ அங்க போகக்கூடாது, நான் போவேன்னு சொல்லுவீங்க. அப்ப உங்களை கட்டுப்படுத்த என்னால முடியாது. அப்ப உங்களுக்கு சகல அதிகாரம் இந்த பூமியில என்ன இருக்கு. ஆனா ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அதான் இந்த பவுல் சொல்றாரு, சகலத்தை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, யாரும் என்னை கேட்க முடியாது. ஆனா எல்லாமே பக்தி விருத்தி என்னை உண்டாக்காது, எல்லாம் தகுதியா இராதுன்னு சொல்றார். ஆகவே கர்த்தர் இது நல்லது, இது கெட்டது, இதுக்கு போகக்கூடாது என்று
ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் அதுக்கு மீறி போகும்போது கர்த்தர் விலகி போய் விடுவார். பாருங்க, நம்ம எதிர்பார்க்காத தீர்க்க தரிசன வார்த்தையிலும் கூட அப்படிதான். நீ தூரமாக போனா நான் தூரமாக போய் விடுவேன், நீர் என்னோடு இருந்தா பாருங்க கர்த்தர் நம்மோடு இருப்பார். அப்படிலாம் ஆண்டவர் பேசுறார். ஆகவே நாம் தேவனை பிரியப்படுத்தணும். நான் வந்தாலுமே பகைதான், வசனமே இருக்குல்ல, என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் நீங்க பகைக்கப்படுவீங்க. அப்ப இதெல்லாம் நீங்க ஏற்றுக்கொண்டுதான் வாரம். இது முழுமையா இருந்தா தான் அந்த பரலோக ராஜ்யம் கிடைக்கும். இல்லைன்னா அதுக்கு வராம இருந்திருக்கலாம், முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்காம இருந்திருக்கலாம். ஏதோ பேர் கிறிஸ்துவ போயிட்டு அப்படியே கடைசிக்கு என்னது முடிவு பாவத்தின் சம்பளம் மரணம். பாருங்க, பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம அதுக்காக வரல, நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். முழுமையாக நீங்க என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். தேவனை பிரியப்படுத்தும் போதுதான் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் இருக்கிற இடங்கள்ல நம்மளை சேர்த்து கொள்வார் அவர் வரும்போது. ஆகவே எல்லாராலும் நீங்க என்ன செய்வீங்க? என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க. வசனம் சொல்லுது, நீ பகைக்கப்பட்டா தான் நீ உண்மையாக தேவனுடைய வழியில நீங்களும் நானும் செல்லுகிறோம் என்று நாம் அறியலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து தான் சொல்றார். ஆகவே வருகிற நாட்களில் யாருக்கும் இடரல் உண்டாக்காதபடி தேவனை பிரியப்படுத்தணும். ஊழியக்காரன் நீங்க பிரியப்படுத்த வேண்டாம், பாஸ்டர்களை நீங்க பிரியப்படுத்த வேண்டாம், மனுஷரை பிரியப்படுத்த வேண்டாம். கர்த்தர் உங்களை அழைத்த தேவன். உங்களை என்னை அழைத்தவர் யாரு? மனுஷனா? பாஸ்டரா? யாரு உங்களை யாரு அழைத்தா? உங்களையும் என்னையும் தேவன் அழைத்தார். அவரை மட்டும் நீங்க பிடித்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு என்ன சொல்றாரோ அதுபடி நாம் ஜீவிக்க வேண்டும். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை சபை கூடி வர்றதுல விட்டுவிடக் கூடாது. வேதம் சொல்லுது, ஞாயிற்றுக்கிழமை விசேஷத்துக்கு போ என்று ஆண்டவர் ஒருபோதும் யாரிடமும் ஆண்டவர் பேச மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இந்த வசனத்தை தெளிவாக நாம் பிடித்துக் கொள்ளணும். பிசாசு இப்படிதான் வஞ்சிப்பான். இந்த வஞ்சனைக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. ஊழியக்கார மீட்டிங்களும் கூட ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் அம்மா மூலமாக பேசினார். பேசும்போது வேம்பார் சபையை சொல்லும் போது வஞ்சிக்கிற ஆவிகள் இன்னொரு ஆளு இடத்த அவருக்கே தெரியாது, ஒரு ஆளு இடத்த பட்டா போட்டு வித்துருவாங்களாம். அப்படிப்பட்ட இது இங்க நடந்துகிட்டு இருக்கான். வஞ்சிக்கிற ஆவி. அதே மாதிரி விசுவாசிக்குள்ளும் வஞ்சிக்கிற ஆவிகள். தேவன் சொல்ல மாட்டார், தேவன் சொல்றான். அப்படி வஞ்சிக்கிற ஆவிகள் எல்லாரையும் ஏமாற்றும். நாம் பார்க்கிறோம், ஒவ்வொருவரும் ஏதாவது விதத்துல நாம் ஏமாந்து போறோம். அதெல்லாம் பிசாசு வஞ்சிப்பான். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. உபவாசம் 3 நாள் உபவாசத்துல போயிருச்சு, அந்த கிரியை இல்ல. தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க அந்த அம்மாங்க. ஏன் சொல்ல வரோம்? வஞ்சிக்கிற ஆவிகள், வேற எதுவும் சொல்லல. அப்ப அந்த வஞ்சிக்கிற ஆவிக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? அது மனுஷர் மூலமா வருவான், விசுவாசி மூலமா வருவான், சொந்தக்கார் மூலமா வருவான். ஆனா ஒருபோதும் இந்த தந்திரங்களை நம்ம அறிந்து கொள்ள. ஞாயிற்றுக்கிழமை நான் தேவனை பார்க்க போறேன், தேவனை ஆராதிக்க போறேன், அவரை நான் பிரியப்படுத்த போறேன். இது எனக்கு தூரமாக இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் தேவனுக்கு தான், 2வது தான் இதெல்லாம். பாருங்க, அப்படி நீங்க இப்படி தீர்மானம் பண்ணும் போது கர்த்தர் உதவி செய்வார். எடுத்துட்டீங்களா? எபேரியர் 10வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். சபை கூடி வருவதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். புத்தி சொல்லணும். ஒருவருக்கொருவர் நீங்க என்ன செய்யணும்? கோபப்பட. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லும் ஒரு உதடு தொங்கி போயிடும். பாருங்க, என்னடா சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடாது. வசனம் என்ன சொல்லுது? கடைசி காலம். நம்ம யாருமே எதையுமே கொண்டு போவதில்லைங்க. மனுஷனை நம்ம வாழ்க்கையை நினைச்ச ஒன்றுமே இல்லை இந்த பூமியில. ஒன்னு நாம் நினைச்சுக்கிறோம், தேவனை பிரியப்படுத்தணும். சபை கூடி வர்றதுல ஒரு சிலர் விட்டு விடுறாங்க. அதே போல நீங்க என்ன செய்ய வேண்டாம்? விட்டு விடாதிருங்க. ஒருவருக்கொரு புத்தி சொல்லுங்க. சிஸ்டர், கடைசி காலம் சொல்லிட்டு ஒருவருக்கொரு நீங்க என்ன செய்யணும்? அவங்களுக்கு புத்தி சொல்லணும். நீங்க வசனம் அதுதான் சொல்லுது. ஆகவே ஒருவருக்கொரு புத்தி சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். சபை கூடி வருதலை சிலர், அநேகர், எல்லாரையும் சொல்லல. வசனம் என்ன சொல்லுது? சபை கூடி வருதலை சிலர் என்ன செய்யறாங்க? விட்டு விடுகிறது போல. நீயும் அவங்கள பார்த்து நீயும் விட்டு விட்டுறாத. போன வாரம் நீ வரலையே, இப்படிலாம் சபை கூடி வர்றதுல விட்டு விடக்கூடாது என்று தேவன் எச்சரிக்கிறார். ஆகவே இனி போகட்டும். இனிமே வருகிற நாட்கள்ல தொடர்ந்து தேவ ஆலயத்துக்கு வரணும். தேவனை நீ பார்க்கணும்.
அதனால அப்படி செய்யாதீங்கன்னு நீங்க என்ன செய்யணும்? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணும். வேதம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. நாமும் என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சபிவித்து வருகிறதை எவ்வளவு நீங்க பார்க்கிறீங்களோ அவ்வளவாய் நீங்க புத்தி சொல்லணும். வருஷம் போகுது, மாதங்கள் போகுது, வாரங்கள் போகுது, நாட்கள் போகுது, நிமிஷங்கள் போகுது. நம்முடைய ஜீவியம் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனை பிரியப்படுத்துகிற மாதிரி இருக்கின்றதா? ஒருபோதும் மனுஷனை நீங்க பிரியப்படுத்த கூடாது. அவன் ஒரு நாள் கைவிடுவான். பணம் இருந்தா தான் மதிப்பாங்க, பணம் இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. மனுஷருடைய குணங்கள். தேவன் அப்படி அல்ல. தேவன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விலக மாட்டார். கர்த்தர் உண்மையுள்ளவர். தேவன் உண்மையுள்ள அந்த தேவன் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நாம் துதிக்க வேண்டும். நீங்கள் தேவனை பிரியப்படுத்தினால் தேவன் உங்களை நல்ல வழியிலே நடத்துவார், செம்மையான வழியில் நடத்துவார். தேவனுடைய நல்ல அவருடைய ஆவியினாலே நடத்துவார். உனக்கு சமாதானத்தை தந்து நடத்துவார். புது புது கிருபைகளை தந்து நடத்துவார். அவருடைய அன்பிலை உன்னை நடத்துவார். உன்னை நன்மையை தந்து நன்மையானவைகளை தந்து வழி நடத்துவார். பரிசுத்த பாதையில் உன்னை நடத்துவார். உன்னை அதிசயங்களை காண செய்வார். அதிசயங்களை செய்து காண செய்து உன்னை நடத்துவார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை நிரப்புவார். ஹல்லேலூயா. தேவனை நீ பிரியப்படுத்துகிறவர்களாய் நீங்களும் நானும் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இனிமே வேண்டிக் கொள்ளணும், ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் வைக்க கூடாது. அப்படி விசேஷம் வைக்கிறவனும் செம்மையானவன் அல்ல. தேவனை விட்டு தூரமா இருக்கிறவன் அப்படி நம்ம தேவையில்லை. தேவன் தான் முதலிடம் பாருங்க. அப்ப நீங்க வேண்டிக் கொள்ளணும். அப்ப தீர்மானம் பண்ணுங்க. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தீர்மானம் பண்ணுங்க. அவங்க போனாங்க நான் போவேன், அப்படி இருக்கவே கூடாது. வேதம் நமக்கு என்ன சொல்லுதோ அதன்படி நீங்க ஜீவித்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அப்ப ஒருத்தர் தலைவலினா தலைவலி மாத்திரையை டாக்டர் தராரு, அதை சாப்பிட்டா தான் உனக்கு தலைவலி நிக்குது. உலக பிரகாரமாக ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வரேன் பாருங்க. நம்ம பூர்ணமாய் சுகம் தருகிற தேவன் நம்முடைய தேவன். காய்ச்சல் வந்தா காய்ச்சல் மாத்திரை சாப்பிட்டா தான் உனக்கு சுகமாகுது. ஆகவே ஒரு சிலர்லாம் 4-5 பிரஷர் இருக்கும், சுகர், வேற என்னது ஏகப்பட்ட தலைவலி அதுன்னு இருக்கு. அதுக்கு மாத்திரை நிறைய இருக்கு. 4-5 மாத்திரையை வாயில போட்டுறாங்க பாருங்க. அப்ப அது போட்டாத்தான் சுகமாகுதுன்னு தாராங்க. அது இல்லாம அதே மாதிரி தேவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், மூழ்கி எடுத்திருக்கிறோம், தேவனோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறோம். அந்த அபிஷேகத்துக்கு நீ ஒப்பு கொடுத்தா அந்த அபிஷேகம் உன்னோடு பேசும். ஏய் ஓய்வு நாள் வா, என் ஆலயத்துக்கு நீ போ, ஜெபம் பண்ணு. உனக்கு தேவன் கொடுத்திருந்தா, உண்மையாக தேவன் உனக்கு கொடுத்திருந்தா அந்த அபிஷேகம் உன்னோட பேசும், ஆலயத்துக்கு உன்னை கொண்டு வரும். அதுதான் நல்ல ஆவி. இந்த வசனத்தில் அதான் பார்க்கிறோம். நல்ல ஆவி. தாவீது சொல்றார், நல்ல ஆவி செம்மையான வழியிலே நடத்தட்டும் சொல்லிட்டு அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கடைசி நாட்கள் நாம் வந்திருக்கிறோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் தான் அவருடைய நீதியை சரியான முறையில் நிறைவேற்றுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவனை நாம் பிரியப்படுத்தும் போது இப்பொழுது கூட சொன்ன சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நிரப்புவார். சங்கீத புஸ்தகம் 140வது சங்கீதம் 13வது வசனத்தை சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 140வது சங்கீதம் 13வது வசனம். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். அப்ப என்ன செய்யணுமா? நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள். யாருடைய நாமத்தை? கர்த்தருடைய நாமத்தை துதிப்பார்கள். செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். நம்முடைய ஜீவியம் செம்மையாக தேவனுக்கு முன்பாக சரியான முறையில் இருந்தா தேவ சமூகத்திலிருந்து அவரை துதிப்போமா? வேத வசனம் எப்படியாக சொல்லுகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் இருதயம் செம்மையாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 26வது சங்கீதம்
12வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 26:12வது வசனம். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது. என் கால், அது மற்றவங்க கால்னு சொல்ல வசனம் என்ன சொல்லுது? என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது. செம்மையான இடத்திலே நிற்கிறது. சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வீடுகள்ல துதிப்பேன்னு சொல்லல, எங்க சபைகளில, எங்க இயேசுவின் நாமத்துல கூடி இருக்கிறோமோ அது சபையாக இருக்கிறது. நம் இருதயமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. ஆகவே என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். அதனாலதான் தாவீது ராஜா இயேசு கிறிஸ்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். அப்ப நம்ம கர்த்தரை, நம்ம இந்த பூமியில மனுஷனை சிருஷ்டிப்பதே ஒரு நோக்கமே பரிசுத்தமாக வாழ வேண்டும். கர்த்தரை துதிப்பதற்காகவே நம்மளை சிருஷ்டித்தார். செம்மையான வழியிலே நீ நடக்க வேண்டும், அந்த நோக்கத்தோடு நம்மை சிருஷ்டித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனுக்கு பிரியம் இல்லாத இடத்தில் நாம் நம்முடைய பாதம் நிற்க கூடாது. லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரம், சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். 13வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனம். எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. எந்த ஊழியக்காரனும், பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே என்னது, ஆண்டவருக்கு முன்பாக சீசர்கள் தான். நம்ம நினைக்கிறோம் விசுவாசிகள் ஊழியர்கள் சபையில தான். பாருங்க, நீங்கெல்லாம் என்னது, ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்த கர்த்தர் தந்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு விதத்திலும் நீங்க ஜெபிக்கிறவர்களா இருந்தா ஜெபிக்கிற ஊழியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். சுவிசேஷம் நீ சொல்வாயானால் சுவிசேஷ ஊழியத்தை ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறார். ஆகவே எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு என்ன செய்யக்கூடாது? ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை நீ பகைத்து தான், ஒன்னு உலகத்தை நீ பகைக்கணும், ஒன்னு தேவனை பகைக்கணும். எது நம்ம தான் முடிவு எடுத்துக்கிறோம். பாருங்க, வாசிங்க. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, நான் ஒருவருக்கு தான் நான் ஊழியம் செய்ய முடியும். ஒன்னு தேவன்னா தேவன். அப்ப வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமெல்லாம் விசேஷத்துக்கு போறவங்கள தேவனை அசட்டை பண்ணுறவங்க வேத வசனம் சொல்லுது. 2 எஜமானுக்கு ஒன்னால ஊழியம் செய்ய முடியாது. இங்க கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு எங்க கொஞ்ச நேரம் வேலை பார்க்கிறேன் ஒத்துக்குருவாங்களா? அப்படி அல்ல. நீ ஒளியின் பிள்ளையாய், நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு அப்படி மாற்றிட்டார். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? வசனம் சொல்லுது. ஆகவே நீ ஒருவரதனை பற்றி கொள்ளணும். நீ உலகத்திலையும் போகிற, தேவனையும் போற, அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பான ஒரு ஜீவியம் வெளிப்படுத்த விசேஷத்துல பார்க்கிறோம். அப்படி நமக்குள்ள இருக்கக்கூடாது என்று இந்த வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து தான் ஆகணும். ஒன்னு உலகத்தை பகைக்கணும், இல்லைன்னா தேவனை பகைக்கணும். நம்ம கையில தான் இருக்கு. உன் வாழ்க்கை உன் கையிலே. பாருங்க, அப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா என்ன செய்வோம்? உலகத்தை பகைப்போம். அப்ப தேவனை நம்ம நேசிப்போம். ரட்சிக்கப்படாதவங்க என்ன செய்வாங்க? அவங்க தேவனை பகைத்து உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நல்ல அந்த வசனத்துல பாருங்க, அப்ப பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த வசனத்திலே பதில் வருது பாருங்க. கடைசியா தேவனுக்கும் உலக பொருளுக்கும், இப்ப தேவனுக்கும் உலகத்திற்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது என்று மனுஷர் சொல்ல இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள், பழைய ஏற்பாட்டுக்கு வருவோம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 21வது வசனத்துல நாம் வாசிப்போம். அப்பொழுது எலியா, அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள்?
கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த இடத்துல பாக்குறோம், நீங்க வீடுகள்ல இருந்து இது முழுசா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் கர்த்தர் உங்க உள்ளத்துல பேசுவார். பாக்குறோம், எலியா சுருள் காற்றுல மேகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் தான் எலியா. பழைய ஏற்பாடு காலத்துல பாக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஜனங்க 2 நினைவுகள், ஏதாவது ஒரு நினைவு தான் இருக்கணும். இருமனம் உள்ளவன் என்று யாக்கோபுல பாக்குறோம். அப்ப இருமனம் இருந்தா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது, ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இந்த இடத்துல பாக்குறோம், 2 நினைவுகளால் எலியா சகல ஜனத்தார் அன்றைக்கு வந்து என்ன சொல்றாரு, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்று, பாகால் தெய்வமானா அவரை பின்பற்று. 2 நினைவு உனக்கு எது? ஒன்னு அதை இருந்தா பற்றி கொண்டுக்க. அவர் கர்த்தர் தெய்வமானா அவரை நீ பின்பற்றுங்க. 2 நினைவுகள் இருக்காங்க. அப்படிதான் ரட்சிக்கப்பட்ட அநேக இடங்கள்ல பார்க்க 2 நினைவுகள் இருக்கவே கூடாது. கர்த்தர் உண்மை உள்ளவர், அவரை நாம் பிரியப்படுத்தணும், தேவனை நாம் பின்பற்றணும். அருமையாக இந்த எலியா ஜனங்களை நோக்கி சொல்லுவதை நான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பார்க்கிறோம், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று பார்க்கிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 8வது வசனம், புதிய ஏற்பாடு. இருமனம் உள்ளவன். இருமனம் நமக்கு இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருமனம், மனமே 2 இருதயம். பாருங்க, இருமனம் இருக்கக்கூடாது. போவோமா வேண்டாமா, ஏது ஆண்டவர் பேசுவார். அதுக்குதான் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். நம்ம எதுக்கோ நினைக்கிறோம். நாம் கொடுத்த அபிஷேகத்துக்கு சரியான முறையில தேவனுடைய பிள்ளைகள் இந்த அபிஷேகத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்தா, இந்த அபிஷேகம் நல்ல சீராய் செம்மையான இடத்துல கொண்டு போகும், அவர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகும், நல்லதையே பேச செய்யும். நம்ம கொடுக்கப்பட்ட அபிஷேகம், அதுக்கு தான் அபிஷேகத்தை தருகிறார். இந்த அபிஷேகம் இல்லைன்னா இருமனம் இருக்கும். நம்ம தேவனை பிரியப்படுத்தாம எங்கெங்கேயோ நம்ம போவோம். பாருங்க, அது என்னன்னா அபிஷேகம் உனக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா இந்த அபிஷேகம் உன்னை ஜெயமாய் வழி நடத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்று திரிகிறான் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. யாக்கோபு 4வது அதிகாரம் 7, 8 அந்த வசனத்தை வாசிப்போம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். யாருக்கு கீழ்ப்படியணுமா? தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நிக்க. எப்ப நீங்க எதிர்த்து நிக்கிறது? எப்படி எதிர்த்து நிப்பீங்க பிசாச? சொல்லுங்க பாப்போம். பிசாசு எப்படி எதிர்த்து நிக்கிறது? வேத வசனம் நாவுல வரணும். எது எது ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் நீ செய்யாம இருக்கும்போது பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிற. அப்ப தேவனுக்கு நீ கீழ்ப்படுகிற வசனம் அதுதான் பார்க்கிறோம். தேவனுக்கு, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது, எப்பொழுது நீ தேவனுக்கு கீழ்ப்படியும் போது அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. 8வது வசனத்துல பார்க்கிறோம், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று பார்க்கிறோம். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். பாருங்க, பாவிகளே. இப்ப இருமனம் உள்ளவங்க யார் தான்? பாவிகள், தேவனை பிரியப்படுத்தாதவர்கள். அப்ப அவர்களை நோக்கி தான் அந்த வசனம் சொல்லுது, பாவிகளே உன் கைகளை முதலாவது என்ன செய்? சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களை. இருமனம் இருக்கு, நான் உனக்குள்ள வந்து உன்னை ஆசீர்வதிக்க முடியல. ஒண்ணு, நாம் தெய்வமானால் என்னை பின்பற்று, கர்த்தர் தெய்வமானால் என்னை பின்பற்று, பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்று. நீ இரு மனதோடு குந்தி குந்தி நடப்பது என்ன? இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு அவர் பேசுகிறார். உன் கைகளை சுத்திகரி. இருமனம் உள்ளவர்களை உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இந்த தீர்க்க தரிசன வார்த்தையிலும் கூட அப்படிதான் வந்தது. யாருக்கோ நாம் நினைக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே ஆண்டவர் நம்மோடு பேசும்போது ஒவ்வொருவரும் நம்ம சுத்திகரிக்கணும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல ஆண்டவர் துக்கப்படுத்திருக்கலாம்.
பாருங்க, அந்த இடத்துல தான் பார்க்கிறோம். உங்கள் இருதயங்களை என்ன செய்யுங்க? பரிசுத்தமாக்குங்கள். இருமனம் நமக்கு இருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 12வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை கூட நான் வாசிப்போம். எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் சொல்லும் பொழுது அது எப்படி தெரியுமா? துக்கமாக இருக்கும். என்னடா சொல்லிட்டு, ஆனா கஷ்டம்தான். எப்படியோ தலையை கொடுத்துட்டோம், இன்னும் என்ன செய்ய முடியாது? தலையை எடுக்க முடியாது வெளியில. ஆனா ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒரே வழி இயேசுதான் அந்த பூமியில. கஷ்டம்தான், இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த கால வேளையில பேசுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. எந்த சிச்சையும், இதெல்லாம் பாருங்க, ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார் ஒவ்வொருவரையும். இந்த சிச்சை என்ன? தற்காலத்தில் சந்தோஷமாக காணாது. என்ன இதவே சொல்லிக்கிட்டு இருக்காரு. யாரு? நானாவா சொல்றேன், ஆண்டவர் பேசுகிறார். பாருங்க, இது தேவனுடைய வார்த்தையா இருக்கு. அநேகர் கசப்பாக இருக்குமா? இதை நீ ஏற்றுக்கொண்டா, இந்த வார்த்தை கீழ்ப்படிந்து உன்னை சீர்படுத்தினா, சீர்படுத்தி செம்மையான வழியிலே செல்ல நீ முயற்சி செய்தால், இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தால், இந்த வசனம் பாருங்க, எந்த சிச்சையும் தற்காலத்துல உனக்கு சந்தோஷமாய் காணாமல் துக்கமாக காணும். நீ துக்கப்படுவ. எப்படிலாம் பேசுறாங்களே, யார்? நானா பேசுறேன், ஆண்டவர் பேசுகிறார். பாருங்க, காணும். ஆகிலும் பிற்காலத்துல நீ உனக்கு காலங்கள் இருக்கு. இந்த மீதியான ஒவ்வொருவருக்கும் அந்த காலங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த வருகிற காலங்கள், எதிர்காலங்கள், இந்த வருகிற காலங்கள்ல அதில் பழகிறவர்களுக்கு அது எப்படி இருக்குமா? நீதி சமாதானம். வாசிங்க. அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று நாம் பார்க்கிறோம். நீ அதை ஏற்றுக்கொள்ளும் போது ஃபர்ஸ்ட் துக்கமா தான் இருக்கும். நீ அதை பழகி பார். தேவ சமூகத்தை நாடி அவருக்கு முதலிடம் நீ கொடுத்து பார். எல்லாவற்றையும் நீ முதற் பலனை தான் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து பார். ஆரம்பத்தில் துக்கமாக இருக்கும், கோபமா தான் இருக்கும். அது பிசாசு கொண்டு வருவது. நம் தேவ வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். யாரோ போதகர் பேசுற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டாம். மனுஷர் சொல்றதுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டாம். கர்த்தர் இந்த வேளையில நம்மோடு தேவன் பேசுகிற இந்த வேதத்தில் உள்ள ஜீவனுள்ள வார்த்தைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனிதனும் கீழ்ப்படியும் போது பின் காலத்துல உனக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய வருஷத்துல கூட பாருங்க, புதிய பாடல் அங்கேயும் படிச்சுட்டு வந்துட்டோம். நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க அம்மாங்க. பாருங்க, நான் அந்த ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இந்த வார்த்தை வந்துச்சு, உன்னை அதிசயங்களை காண செய்வேன். நம்ம சபைகளுக்கு ஒவ்வொருவரும், எனக்கு மட்டும் இல்ல, எல்லாரும் அதிசயங்களை 2025வது வருஷத்துல பெரிய ஒரு அதிசயத்தை நீங்க காண போறீங்க. ஆகவேதான் இதுதான் இந்த தடை வருது. பிசாசு ஏதாவது தடை கொண்டு போய் எங்கேயாவது இழுத்துட்டு போயிடுறான் பாருங்க. அதனாலதான் அதுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது, பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். இந்த பாடல் கூட இருந்தது, ஒரு 4 வரி படிக்கலாமா அந்த பாடல்? இந்த புதிய ஆண்டில் உன்னை அதிசயங்களை காண செய்வேன். இந்த புதிய ஆண்டில் உன்னை அதிசயங்களை காண செய்வேன். நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்கிட வேண்டாம். நானே உன் தேவன், நானே உன் தேவன், நானே உன்னை அழைத்த தேவன், உன்னை ஜெயமாய் நடத்திடுவேன். நானே உன்னை அழைத்த தேவன், உன்னை ஜெயமாய் நடத்திடுவேன். வனாந்திரமாய் பாதைகளிலே, வனாந்திரமாய் பாதைகளிலே கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். இந்த புதிய ஆண்டில் உன்னை அதிசயங்களை காண செய்வேன். இந்த புதிய ஆண்டில்
அதிசயங்களை காண செய்வேன். நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்கிட வேண்டாம். நானே உன் தேவன், நானே உன் தேவன். நானே உன்னை அறிந்த தேவன், உன்னை மறவாமல் காத்திடுவேன். நானே உன்னை அறிந்த தேவன், உன்னை மறவாமல் காத்திடுவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த புதிய ஆண்டு உன்னை அதிசயங்களை காண செய்வேன். இந்த புதிய ஆண்டு உன்னை அதிசயங்களை காண செய்வேன். நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்கிட வேண்டாம். நானே உன் தேவன், நானே உன் தேவன். ஹல்லேலூயா. இந்த பாடல் பெரிய பாடல் பாருங்க, வரிகள் அதிகமாக இருக்கு. இந்த பாடலை 2025 நான் புது வருஷத்துல பாடுற பாடல் தான். அதுக்கு முன்பாகவே சிராக்ஸ் எடுத்து நிறைய எடுத்து வச்சிருக்கு, ஒரு 30 பாடுதாளுக்கு மேல எடுத்திருக்கு. ஆகவே அன்றைக்கு படிக்கிறது தான் இன்றைக்கு பாருங்க ஆண்டவர் படிக்க சொல்றார். பாருங்க, உன்னை அதிசயங்களை புதிய ஆண்டில் 2025 வருஷத்துல உன்னை அதிசயத்தை காண செய்வேன். அது விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு தான் கூடும். தேவனுடைய மகிமையை காண்பான். அப்ப பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், நானே உன் தேவன் என்று இந்த வரிகள் போறும் தேவன் நம்மோடு பேசுகிற வாக்குத்தத்தமாக இருக்கிறது. நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் தந்திருக்கிறார் தேவனுடைய வார்த்தையை அப்படியே. ஆமா, ஆண்டவர் சொல்லிட்டா அது நடந்துருச்சுன்னு நீ விசுவாசிக்கணும். அதுதான் உண்மையான ஒரு விசுவாசமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்துல இருந்து வழி நடத்த வேண்டும். கர்த்தர் தாமே வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். பாருங்க, நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், யார் இந்த இருமனம் உள்ளவன்? இருமனம் இருக்கும். அது யார் தான் இருமனம் இருக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருமனம் உள்ளவனுடைய குணங்கள் என்ன? தயங்குவான், பேசுறதுக்கு தயங்குறது, தேவ சமூகத்து வர தயங்குறது, சந்தேகப்படுகிறவன். இருமனம் உள்ளவனுடைய குணங்கள் சந்தேகப்படுகிறவன், ஒரு உறுதியில இல்லாதவன், ஒருவர் பொய் பேசுகிறவர்கள், இச்சக உதடினால் இருமனதாய் பேசுகிறவர்கள் என்று சங்கீத புஸ்தகத்துல பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 12வது சங்கீதம் 2வது வசனத்துல பார்க்கிறோம். பாருங்க, அப்ப சபைக்கு வருவான், ஆனா மறுநாள் பாவ கிரியைக்கு போய் விடுவான். அதுதான் இருமனம் உள்ளவன். உலக சிற்றின்பங்கள் பாவங்கள்ல விழுந்து உலக மயக்கத்தினாலும் உலக ஐஸ்வர்யத்தினாலும் அலக்களிக்கப்படுகிறவன் தான் இருமனம் உள்ளவன். அப்படிப்பட்டவர்கள் தான் நிலையற்றவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருமனம் உள்ளவன் உடனே இருதயங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இருமனம் எனக்கு வேண்டாம், நீ கர்த்தர், நீ தெய்வம், உண்மை நான் பின்பற்றேன் சொல்லிட்டு உடனே நாம் என்ன செய்ய வேணும்? சரணடைஞ்சிடணும். மனுஷர்கள் தான் நாம், ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆகவே உடனே நாம் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இருமனது எனக்கு வேண்டாம். அவன் நிலையற்று திரிகிறானா இருமனம் உள்ளவன். உடனே அவனை வெறுக்கல ஆண்டவர். அவரிடம் வருகிறவரை ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை, எல்லாரையும் அவர் அழைக்கிறார். நாம் திருந்தி தேவ சமூகத்துல சரியான முறையில தேவனை பின்பற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனையும் தேவன் அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கிறோம், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். முழு இருதயமும் தேவனை துதிப்பதுல இருக்கும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நாம் செய்ய வேண்டியது அதுதான். நமக்கு விரோதமாய், நம் குடும்பத்துக்கு விரோதமாய் எத்தனோ சத்துருக்கள் எழும்பலாம்.
அவங்களை நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. உன்னுடைய எவ்வளவு பலம், பராக்கிரமம், அறிவு இருந்தா ஒண்ணுமே உன்னால செய்ய முடியாது. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? உன்னுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும். அவனுக்குள்ள இருக்க கிரியை அழிக்க வேணுமானா நாம் ஜெபிக்கணும். தேவனை துதிகளை செலுத்த செலுத்த கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஜெயத்தை கர்த்தர் நமக்கு வாங்கி தருவார். முழு இதயத்தோடு தேவனை துதிப்பதுதான் நம்முடைய வேலை. அப்படி நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நாம் அவரில் அன்பு கூற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். தேவனுக்கு நாம் பிரியமானவைகளை செய்ய வேண்டும். தேவனுடைய கட்டளைகளை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும் என்ற இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தர் யார் பிரியமில்லாதவர்கள் என்று பார்க்கும்போது, தொடர்ந்து நாம் பார்க்கும்போது மாமிச இச்சை உள்ளவர்கள், தேவனுக்கு பிரியம் இல்லாதவர்கள் இருந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். உலக இச்சைகளை ஜெயிக்காதவங்க, ஐயோ நல்லா ஜெயிக்க முடியாதுப்பா, பெரிய போராட்டம் வருது, ஞானஸ்தானம் ஏண்டா எடுத்தோன்னு இருக்கு, உனக்கு சும்மாவா கிடைக்கும் சம்பளம், அது கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஒன்னு பாடுபடணும், நீ ஜெயிக்கணும். அது பணமா காசோ ஆண்டவர் கேட்கிறாரா? அது சைடா நீதி, அவருடைய நீதி. முதலாவது உன்கிட்ட கேட்கறது எதை கேட்கிறார்? உன் இதயத்தை ஆண்டவர் கேட்கிறார். நான் உனக்கு வைத்திருக்கிற நீதியை நீ நிறைவேற்றின பிறகுதான் மற்ற காரியங்கள். ஆகவே பாருங்க, உலக இச்சைகள் அது ஜெயிக்க முடியல அவங்களால. நீ ஜெயிக்கணும். நான் உலகத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் இந்த உலகத்தையும் இந்த மாமிசத்தையும் நாம் ஜெயித்தவராய் நான் வலது பார்சத்திலே பிதாவோடு உட்கார்ந்து இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். ஆகவே அவர் ஜெயித்தது போல நாமும் ஜெயிக்கணும். அவர் மாமிசத்தில் தான் இருந்து அவர் ஜெயித்தார். தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமையும் அபிஷேகத்தையும் கொடுத்து ஜெயிக்கிறதுக்கு அதுக்கு தான் அபிஷேகம். ஆகவே நீ சோர்ந்து போக கூடாது. அப்ப நீ முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டா பிசாசு பயப்படுவான். அடுத்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா, இந்த அபிஷேகத்துக்கு நீ ஒப்பு கொடுத்தா பிசாசு ஓடி போவான். ஆகவே அது ஜெயம் உண்டாகிறதுக்கு என்ன உண்டாகும்? போராட்டம் உண்டாகும். ஜெயம் வருதுன்னா போராட்டம் வரும். போராட்டமா இருக்கு, நீ சந்தோஷப்படு. உன் குடும்பத்துல போராட்டம் வருதா, அடுத்து ஜெயம் உனக்கு இருக்குன்னு அர்த்தம். எது எது தடையா போதும், அடுத்து உனக்கு தடைகளை நீக்கி எதை எதை நீ இழந்தாயோ அதெல்லாம் எங்கெங்க நீ தலை குனிஞ்சு போனாயோ தலை நிமிர்ந்து நடக்க செய்யத்தான் பெரிய ஒரு ஆசீர்வாதம் உனக்கு காத்திருக்கு. அதுக்குதான் உனக்கு போராட்டம். நீ ஜெயிக்கணும். இந்த உலகத்தை நீ ஜெயிக்கணும். சொந்த மாமிசத்தை, ஆசை, இச்சைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கணும். ஆவியானவர் விருப்பத்தின்படி நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனத்துல பார்க்கிறோம். கிறிஸ்துவ உடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா எல்லாம் இருந்த கிரியெல்லாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. சிலுவையில நம்ம அரைந்து விட்டோம், ரெண்டாவது திரும்பி பார்த்துடக்கூடாது. நம்ம சிலுவையில் அரைஞ்சிட்டோம் பாருங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம் நீதிக்கு நாம் பிழைக்கணும். ஞானஸ்தானம் எடுக்கும் போது அதுதான், பழைய மனுஷன் செத்து போயிட்டான். பழைய குணங்கள்லாம் தண்ணியோட தண்ணி செத்து போச்சு. செத்து போன மனுஷனை எவ்வளவு அடிச்சாலும் சூடு சொரணம் இருக்காது. நான் என்னதான் சொன்னாலும் விசேஷத்துக்கு நீ வரல, அதுக்கு வரல சொல்லத்தான் செய்வாங்க. காது கேட்காத மாதிரி இருந்துக்கிறணும். அதே முழுக்கு ஞானஸ்தானம் இருக்கிறோம். பழைய மனுஷன் செத்து போயிட்டான். அப்ப கோபங்கள் எதுவுமே வரக்கூடாது உனக்கு. அப்படியே மழுங்கி போயிடணும். வசனம் அதுதான். பழைய மனுஷன் செத்துட்டான், ஆனா கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கிறார். கிறிஸ்துவின் குணங்கள் என்ன, அதைத்தான் நம்ம பின்பற்றணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே இந்த இடத்துல பார்க்கிறோம், சிலுவையிலே அறைந்து விட்டோம். ஆகவே நம்ம இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று பார்க்கிறோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை சீக்கிரம் எடுத்து நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல, ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஹல்லேலூயா. பாருங்க, அதுதான் நம்ம முகரக்கட்டைய எவ்வளவு நேரம் நம்ம கண்ணாடியில பார்த்தாலும் நம்ம முகம்தான். ஆண்டவர் எதை பார்க்கிறாராம்? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார்.
ஆகவே உன் அலங்காரம்லாம் உன் கெட்டின புருஷன் தான் பார்க்கணும். அவரை வர ஒரு மாமிசம். ஆகவே அதே மாதிரி கணவன் அது மாதிரிதான். உன் மனைவி உன்னை பார்த்து ரசிக்கணும். உனக்குள்ள இருக்க குணங்களை நான் சொல்றேன். வசனம் அதுதான் பார்க்கிறோம். ஜீவனத்தின் பெருமை வந்து பூரா பவுடரை போட்டு அப்பி பாருங்க, பூரா அந்த வேர்வை வர்றதுக்கு ஆண்டவர் நம்மளை அழகாக சிருஷ்டித்து இருக்கிறார். வேர்வை பாருங்க, ஏகப்பட்ட ஓட்டம் இருக்கு, கை காலெல்லாம் வந்து வேர்வை வெளியில வரணும். இந்த அழுக்கு இந்த அசுத்தம் பூரா வெளியில வந்தா ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு. வேர்வை சிந்தணும் பாருங்க. ஜெபம் பண்ணும்போதும் கூட தேவன் வேர்வை சிந்தும்படியாக ஜெபிக்கணும். எனக்கு ஒரு வெளிப்படுத்தல் ஆண்டவர் தந்தார். வேலை செய்யாம ஊழியத்தை பார்க்கிறோமே, உழைச்சி வேர்வை சிந்துனதான் நோய் இல்லை. அப்பதான் ஆண்டவர் வெளிப்ப எதுக்கு உனக்கு அபிஷேகத்தை தந்தேன் பாருங்க. கர்த்தருடைய ஆவியில நிறைஞ்சி ஜெபிக்கும் போது முழங்கால் பட்டி இருக்கும், தொப்பு தொப்பு வேலை செஞ்சாலும் இப்படி வேர்வை வராதுங்க. வந்துட்டு அவ்வளவு ஆண்டு ஆரோக்கியம். அதனால சுகர் கூட இருந்தது கூட போயிருச்சு பாருங்க. வந்துட்டு அவங்க ஆச்சரியப்பட்ட டக்கு டக்குன்னு உறைஞ்சிருச்சு. அப்ப பாருங்க, இந்த பெருமை நமக்கு இருக்கக்கூடாது. பவுடர் போட்டு ஐயா என்னென்ன சொல்றாங்க, சென்று பக்கத்துல போக முடியல, நாறுது, வாமிட்டு வாந்தி வருது பாருங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறது. இதெல்லாம் எதனால? தேவனால உண்டாச்சா? வசனம் என்ன சொல்லுது? இவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள், அது ஆண்டவர் தரல. எது எது ஆண்டவருக்கு பிடிக்கலையோ அத்தனை கெடுதலான காரியத்தை தான் பிசாசு ஏற்படுத்தி வச்சிருக்கேன் அந்த உலகத்துல. நீ அழகாக கண்ணாடியை பார்த்து சோடிச்சுட்டு போனா, அந்த வெளியில போனா உன் நகையை அத்துட்டு போயிடுவான் பாருங்க. சிந்தித்து பாருங்க. ஏன்னா ஒரு தகுதியை ஆண்டவர் வச்சிருக்கார். நான் பூமியில வாழணும், எல்லாரும் பார்க்க முடியாக அல்ல, உன் கணவன் உன்னை பார்க்கணும். உன் இருதயத்துல அன்பின் கனி பொங்கி வழியணும். உன் சுபாவங்கள் மாறப்படணும். வந்து உன் கணவனை ஆண்டவன் என்று நீ சொல்லணும். அதே மாதிரி கணவனும் மனைவியை பார்த்து வந்து பேர் சொல்லி நீங்க கூப்பிடலாம். சொல்ல அவளுக்கு கனம் பண்ணணும். அவங்க பலவீன பாண்டம். ஆகவே 2 பேருக்கு தான் வேத வசனத்துல நீங்க வீடுகள்ல படிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வந்து பாருங்க, இந்த வசனத்துல ஜீவனத்தின் பெருமை பார்த்து கண்மை வைக்கவும். நான் வந்து உலகத்தில் நடக்கிறத நான் சொல்றேன். சம்பந்தப்பட்டவன் இங்க யாருமே இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அப்படி இருந்தா அதை நீக்கி விடுங்க. அதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். ஆகவே இதெல்லாம் தீமை தான். நினைச்சு பாருங்க, அதெல்லாம் தீமை. டாக்டரே சொல்றாங்க பவுடரை நம்பி அப்பாதீங்க பாருங்க. ஒரு உலகத்தான் சொல்லி அது ஊழியக்காரோ ஆண்டவரோ பேசி யாருக்கோ நம்ம நினைப்போம், உனக்கு தான் ஆண்டவர் பேசுறார். ஆகவே வந்து இவைகள் எல்லாம் வந்து ஜீவனத்தின் பெருமை. நான் அழகா இருக்கிறேன், எதுக்காக? வந்து உன் கணவன் உன்னை ரசிக்கும்படியாக நீ அழகுபடுத்த, அது போதும் பாருங்க. மற்றவர்கள் பார்க்கும்படியாக தான் தன்னை அலங்கரிப்பாங்களாம் உலகத்துல. அதுக்கு எத்தனை விதமான, அது பணம், அது கொடுத்து அதுக்கே தனியாக ஒரு 10,000 ஆயிரும் போல மாதம். 10,000 ரூபாய் சோடிக்கிறது. அது வேணும் இது வேணும். புருஷன் வேர்வை சிந்தி வந்து பாருங்க உழைச்சி உழைச்சி ஓடா போயிடுறான். அது வேணும் இது வேணும். அது பட்டு சேலை ஒரு தகுதி தான். 50,000 ரூபாய்க்கு கொடு, 1,00,000 ரூபாய்க்கு கொடு, 10,000 ரூபாய்க்கு கொடு பாருங்க. அதெல்லாம் வந்து மிஞ்சின ஒரு இது செய்யக்கூடாது. வரவு செலவை பார்த்து அதுபடி நாம் கணக்கு பார்த்து செயல்படணும். ஆகவே ஜீவனத்தின் பெருமை அதெல்லாம் தேவன் வெறுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வேதம் சொல்லுகிறது தேவனை நாம் பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஜீவனத்தின் பெருமை நம்ம ஒருவருக்குள்ளும் இருக்கக்கூடாது. இவைகள் எல்லாவற்றையும் உலகத்தில் உண்டானவைகள், அது பிதாவினால் உண்டானது அல்ல. இந்த வேத வசனத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஒவ்வொன்றும் அழகுபடுத்துற காரியங்கள் நீங்க நல்ல ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆகவே வந்து இதெல்லாம் நீங்க ஒரு தெளிவு உங்களுக்கு உண்டாகணும். அதுக்கு முன்பாக நீங்க முழுக்க ஞானஸ்தானம் எடுக்காம இருந்தீங்க. ஆனா ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, தேவன் உனக்குள்ள வந்து விட்டார். ஆகவே கர்த்தர் உன்னை நிச்சயமாக பேசுவார். இந்த அபிஷேகத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கல, அபிஷேகத்துக்கு நீ ஒப்பு கொடுத்தா இந்த அபிஷேகம் உன்னோடு பேசும். யாரும் உனக்கு போதிக்க வேண்டியதல்ல. யோவான் சுவிசேஷத்துல பார்க்கிறோம், யாரும் உனக்கு போதிக்க வேண்டியதில்ல. அந்த தேற்றவாளன் சத்திய ஆவியானவர் உன்னை கண்டித்து உணர்த்துவார். அவர் உனக்குள்ள இருந்து பேசுவார். ஆகவே இந்த ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவைகள் எல்லாம் என்ன, எதனால? உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானதல்ல, இது பூரா உலகத்தில் உண்டானவைகள். அதை நீ வெறுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உள்ள யாவையும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. நீங்க எதை எதை பாக்குறீங்களோ பூரா அழிவுக்குரியது. நம்ம சரீரம் கூட ஒரு நாள் அழிவுக்குரியது, மண்ணுக்கு போயிடும். ஆண்டோடைய வருகை ரகசிய வருகை இருந்தா மறுரூபத்தின் சரீரத்தை கொடுத்து போவோம். மரித்திட்டா கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவங்க மறுபடியும் கல்லறைகள் திறக்கப்படும், அந்த ராஜ்யத்துக்கு போவோம்.
ஆனபடியினால இந்த பூமியில ஆண்டவர் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. சபையில் ஒரு கட்டுப்பாடு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரு இச்சை அடக்கம், இந்த ஆவியின் கனிகளில் இச்சை அடக்கம் அது ரட்சிக்கப்பட்ட நமக்கு மிகவும் அவசியம். இந்த இச்சை அடக்கம் இல்லைன்னா அது வழியிலே நாம் போக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உலகத்தில் உள்ள எல்லாமே தீமையானதாய் இருக்கிறது யாவும் தேவனுக்கு முன்பாக நாம் அறிக்கை செய்து அவைகள் எல்லாவற்றையும் தீமையானது எல்லாவற்றையும் நாம் வெறுக்கத்தான் வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொய் பேசுகிறவர்களை தேவன் அருவருக்கிறார் என்று சங்கீத புஸ்தகம் 5வது சங்கீதம் 6வது வசனத்துல பார்க்கிறோம். நேரம் இல்லாததுனால ஒவ்வொன்றுக்கும் வசனம் இருக்கிறது. தேவனை தேடாதவர்களை தேவன் அருவருக்கிறார். போஜன பிரியனை தேவனை தேட மாட்டாங்க, தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டாங்க, அவங்களை தேவன் அருவருக்கிறார். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிறோம். போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. அதை மட்டும் நான் வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 23:2. சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. தொண்டையிலே கத்தி வை. நீங்க வீடுகளில் கத்தியை வச்சிடாதீங்க தொண்டையில. நீ போஜன பிரியம், உனக்கு ஆக்கி போட முடியாது, உன் தொண்டையில கத்தி வைக்கிறேன்னு வச்சிடாதீங்க. என்னடா நம்ம மனைவி கொல்ல பாக்குற சங்குல, அது வசனம் தான் இருக்கு. தொண்டையில கத்தி வை. அது என்ன கத்தினா எதை குறிக்கும்? பட்டயம். தேவனுடைய வசனத்தை நீ படி. போஜன பிரியனா இருந்தா என்ன கூட்டு, என்ன மட்டன், சிக்கனு பாருங்க, பூரா நாய்க்கறியெல்லாம் தின்றாங்களாம். ரொம்ப மோசம் இந்த உலகத்தில் நடக்குது. ஆண்டவருடைய கிருபையில இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. நாய்க்கறி, அது பயமா இருக்கு. இந்த கறி கடையில் எடுக்கிறது, மாமிசத்தை எடுக்கணும் பயமா இருக்கு. பாருங்க பூரா நாய்க்கறி, தவளை, புழுவு பாருங்க, அது பூரா சீனால எங்கெங்கயோ நடக்குது. நம்ம நாடுகள்லையும் நாய்களை காணமாடா. ஒரு நாய்களை பிடிச்சிட்டு போவாங்க. எதுக்காக? ஹோட்டல்ல போட்டு கலந்து விட்டு போடுறதுக்கு. ஒருவரும் நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்றாதீங்க, அது நம்ம தீட்டுப்பட்டு போயிடுவோம். ஆகவே பாருங்க, போஜன பிரியனா இருக்கக்கூடாது. இருக்கிறது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறத ஸ்தோத்திரம் பண்ணி நீங்க சாப்பிடணும். ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிங்கப்பா, இந்த ஆகாரத்தை பரிசுத்தப்படுத்துங்க. யார் யார் கையிலேயே வந்திருக்கோம், ஏன்னா சமையல் பண்றோம். அதே மாதிரி சமையல் கணவன் நீங்க ஜெபம் பண்ணி தான் சாப்பிடணும். அதே மாதிரி மனைவியும் அதே மாதிரி தான். ஆண்டவரே சமைச்ச என் மனைவியுடைய கரங்களை, யார் சமையல் பண்ணாங்களோ அவங்க கரங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் பலனை தாங்கப்பா, பலன் தந்தாத்தே உனக்கு ஆக்கி போட முடியும். ஆக அவர்களுக்காக நீ ஜெபிக்கணும். அதே மாதிரி மனைவியும் அதே மாதிரி தான். ஆண்டவரே இந்த ஆகாரத்தை தந்திரே, இந்த ஆகாரத்தை பரிசுத்தப்படுத்துங்க. சாப்பிட்றதுக்கு முன்பாக நீ ஜெபம் பண்ணணும். சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஆண்டவரே இந்த ஆகாரத்தை திருப்தியாக கொடுத்துறே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், பெருக செய்யுங்க ஆகாரத்தை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அப்படி சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி பிதாவே என்று நீ சொல்லும் பொழுது எந்த குறைவும் ஆண்டவர் வைக்க மாட்டார். ஏன்னா நீ ஜெபிக்கிற ஜெபம் அங்க போயிருச்சு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று நாம் பார்க்கிறோம். நீங்க வீடுகள்ல ஜெபம் பண்ணி சாப்பிடுறீங்களா? ஜெபம் பண்ணி சாப்பிடுறீங்க, கைகளை உயர்த்துவோம். எழுந்துட்டு அள்ளி அள்ளி என்ன செஞ்சு வாயில போட்டுருது பாருங்க. அது விக்கல் கூட திடீர்னு பொறுமையா ஓடியா போகுது பாருங்க, பொறுமையா. அப்படி அதுக்கு முன்னாடி நான் விசுவாசி இருந்த காலத்துல ஒரு 17 வயசு தான் இருக்கும். போகும்போது பாருங்க காளான், இப்பெல்லாம் காளான் முளை, காளான் இருந்தா கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வாங்க, தானாவே வாயில போட்டுறாதீங்க, போறான் கொண்டு வாங்க. காளானுக்கு அவ்வளவு ஆசை. நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஆண்டவரே சுற்றிலும் பார்த்தா அங்கிட்டும் காளான் பைத்தியங்க நிறைய இருக்குங்க, போறான் விடிய கூட போறோம் பிடிக்கிட்டு போயிடுறாங்க. என்ன ஆண்டவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த பனைமரத்துக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள 2 காளான் அந்த வேண்டி இருக்கும். ஒரு காலம் நேற்று எடுத்தோம், துணைக்காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஆனா அதே இடத்துல இன்னைக்கு நேற்று ஒரு காலம் இன்னைக்கு ஒரு காளான் பாருங்க, கொடைக்காலம் நல்ல அருமையா. இதெல்லாம் நாங்க அடிக்கடி அங்க சாப்பிடுவோம், நிறைய கிடைக்கும். அப்ப ஆண்டவர் தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணேன். நான் 2 முறை சொல்லி கிடைக்கல, ஏன்னா விசுவாசிக்கிட்ட சொல்லல. அங்க வர்றவங்க ஐயாட்ட ஒரு சிலர்கிட்ட கேட்டேன், கிடைக்கல பாருங்க. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சுட்டார், ஆலயத்துக்குள்ளேயே தந்துட்டார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கேட்கறது ஆண்டவர் என்ன செய்யறாரு, தருகிறார். ஜெபத்துல கேட்டா தந்து ஆகணும். கர்த்தரை ஆசீர்வதிப்பேன் என்று எனக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். எனக்கு தெரியாத ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்து ஆகணும். அதுக்கு என்ன வழி? உண்மை பிரியப்படுத்தணுமா? பிரியப்படுத்துறேன். அது செய்யக்கூடாதா? நான் செய்ய மாட்டேன். எனக்கு சுருக்கமா என்னை குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், அது எனக்கு போதும். சரண் அடைஞ்சிடணும் ஆண்டவர்கிட்ட. பாருங்க, எனக்கு ஒரு அதிசயமா இருந்துச்சு. 2 நாளும் ஆண்டவர் தந்தார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு பிரியம் உள்ளவர்களாக நாம் நடக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். போஜன பிரியரா இருக்கக்கூடாது. போஜன பிரியர் பாருங்க, மட்டன், சிக்கன், சைவம், அசைவம் எதையும் விட மாட்டான். அது அண்டாமா இருக்கும், வகுறு வாயில போட்டுக்கிட்டு தான் இருப்பான் பாருங்க, கொடுத்து முடியாது. நான் ஹோட்டல் வச்சிருந்தப்ப ஒருத்தன் வந்துட்டான், வாலிப பையன்தான், வகுறு பாம்பு வகுறு மாதிரி தான் இருக்கு, தொந்தியெல்லாம் இல்லை. அன்னைக்கு நானே எனக்கே இருள் அடிக்க தெரிஞ்சு பயந்து போயிட்டேன் தெரியுமா. வந்து சமையல் எல்லாம் நான் தான் பண்ணுவேன், நல்லா ஓடும் ஹோட்டல். விசுவாசி இருந்த காலத்துல பாருங்க அப்படியே இருந்தோம். அதுல ஒருத்தன் வந்துட்டான். ஒரு சிலர் வந்து அளவு எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், சாப்பாடு எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், 50 ரூபா தான் சாப்பாடு. நான் சொல்றது ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி 50 ரூபா தான். மற்ற இடங்கள்லாம் வந்து 70 ரூபா இருந்துச்சு. எல்லாருமே தாலுகா ஆபீஸ் பக்கம்னால எல்லாரும் வந்துருவாங்க. தயிர் சாதம், லெமன் சாதம், பிரியாணி, சாப்பாடு, ஒயிட் சாப்பாடு, 2 கூட்டம், அப்பளப்பு, ஊறுகாய், பாயாசம், அது 50 ரூபா. பெரிய தட்டு, இப்ப இருக்கிற தட்டு நீங்க யாராவது பார்த்துருப்பீங்க, பெரிய தட்டு, அதுல வாங்கினது. அந்த தட்டுல சாப்பாடு திருப்தியா சாப்பிட, ஒரு சில கொஞ்சம் சாப்பிட்டு வகுறு நிறைஞ்சிருச்சு போயிடுவாங்க. அதுல ஒரு வாலிப பையன் வந்துட்டான். நல்லா கவனிச்சுங்க, முக்காப்படி அரிசி, முக்காப்படி இருந்துச்சு, அத்தனையும் வந்து சாப்பிட போடுங்க போடுங்க போடுங்க. என்னடா வகுரா, என்ன மனுஷன் சாப்பிட்றானா, பேயா பிசாசா சொல்லிட்டு நமக்கு வந்து எனக்கு கூட்டு குழம்பெல்லாம் இருக்கு வந்து அது வந்து வைக்கிற. அவன் சோறு தான் நிறைய போட சொல்றான், கூட்டு வைங்க, அது வைங்க, சரி பாயாசத்தை 2 எடுத்துட்டு வாங்க. நான் சொல்றேன், என்னடா நம்ம எழுதி போட்டு தப்பா போச்சோ, சாப்பாடு எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் 50 ரூபா. என்னடான்னு பார்த்தேன் பாருங்க, 2வது சாப்பாடு எனக்கு வெக்கமா போச்சு, சாப்பாடு இல்லையான்னு சொன்னேன். வண்ணு வகுறு குறையா இருக்கே சார் சொன்னா, என்ன செய்யன்னு சொல்லிட்டு குக்கர்ல உடனே 1/2 படி போட்டேன். 2வது 1/2 படி சோறு தின்னுட்டு பாக்குறேன் முகத்தை பாருங்க, 3/4 படி, அது 1/4 படி. ஒரு மனுஷன் இப்ப நம்ம சமையல் பண்றதே 1.5 படி தான் எல்லாருமே சாப்பிடுறோம், 2 படி கூர்னா பாருங்க எல்லாருமே சாப்பிடு. ஒருத்தன் வாலிப பையன் தான், வகுரே இல்லை அவனுக்கு. இந்த வசனம் அதான் சொல்லுது, போஜன பிரியன். நான் வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், தாராளமா பெரிய தயாளன் சொல்லிட்டு எல்லாரும் வைவாங்க. கடை எப்படி இருந்து எப்படி மிச்சம் வைப்பான்னு சொல்லி கொடுப்போம், நல்லா சாப்பிடட்டும். இது உங்களுக்கு ராய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஹோட்டலே வேண்டாம் சொல்லிட்டு வந்து பாருங்க, வர்றவங்களுக்கு சாப்பிடட்டும், அவங்க சந்தோஷப்பட்டு அவங்க சிரிக்கணும், அதை பார்க்க. நிறைய அடிமைகள் வந்தாங்க. இந்த கடையை வந்து தூத்துக்குடியில இருந்து ஒரு கார்ல வர்றவங்க சாப்பிடாம போக மாட்டார் அவ்வளவு. ஆனா வந்து சொந்தக்காரருக்கு வீட்டுக்கு வந்தது மாதிரி நம்ம கவனிப்போம். 2-3 கூட்டு அதை எடுத்துட்டு வா, அதை கொடு சொல்லிட்டு பாருங்க அப்படியே. ஏன்னா அன்பு கூறும் போது அவங்க சந்தோஷப்பட்டாங்க. இந்த பையன் முறையா தான் வாரான், அதுக்கு முன்னாடி வந்தது இல்லை. அவ்வளவு போஜன பிரியன். இந்த வசனத்துல அதான் பார்க்கிறோம். போஜன பிரியனா இருந்தா அவன் கழுத்துல என்ன வை, உன் தொண்டையில கத்திய வை. அப்ப வசனத்தை நீ என்ன செய்ய, படி. பட்டயம், கத்தி என்பது பட்டயம், வேத வசனத்தை குறிக்குது. நீ அதிகமாக நீ புசித்தா நீ உனக்கு தூங்க வச்சிரும் சரீரம். ஆகையினால நீ வசனத்தை நீ புசி சொல்லிட்டு, வசனத்தை நீ படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பார்க்கிறோம் நீதிமொழிகள் 23:20 பார்க்கிறோம், மதுபான பிரியன். எந்நேரம் குடிச்சுக்கிட்டே இருப்பான், குடி பழக்கத்துக்கு அடிமைத்தனத்துல இருந்து வெளியில வர முடியாது. குடி அப்படியே குடிச்சுக்கிட்டே இருப்பான் பாருங்க, தண்ணி கூட கலக்காம குடிப்பானா. உண்மையிலேயே வந்து இந்த பாட்டில் கூட தொட்டது இல்லை. அந்த வாடை பக்கத்துல பஸ்ல போகும், வாடை கப்பு கப்புன்னு அப்படியே வாமிட்டு வர, எந்திரிச்சு போயிடுவேன், நின்றாவது போயிடுவேன். நான் எனக்கு சேராது பாருங்க. இதுவரைக்கும் ஆண்டோடைய கிருபையினால அப்படி எங்க தாய் தாப்பமா வளர்க்கப்பட்டதுனால, ஊருக்குள்ள நான் இருந்திருந்தா கெட்டு போயிருப்பேன் பாருங்க. ஊருக்குள்ள இருந்தாலுமே நம்ம ஜாக்கிரதையாக பிள்ளைகளுக்கு அனுதினமும் சொல்லணும், புத்திமதிகளை சொல்லணும். அப்பா உலகம் சரியில்லைப்பா, வந்து நீ நல்லவன் தான், பெத்த புள்ள நீ தங்கமானவன், ஆனா சுற்றிலும் இருக்கிறவங்க சரியில்லை, நீ ஜாக்கிரதையாக போய் வாப்பா, நான் உன்னை பார்க்க முடியாது, கர்த்தர் உன்னை எப்பொழுதும் பார்த்துக்கிட்டு இருக்கார் சொல்லி நீங்க அனுப்பணும் வேலைக்கு பிள்ளைகளை. ஆகவே வந்து மதுவான பிரியன் பாருங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். போஜன பிரியன், இது மதுவான பிரியன், குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது பிசாசு தான், அது பிசாசுடைய ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கிரியைகள் நமக்கு இருக்கக்கூடாது. இவைகள் எல்லாம் உலகத்தில் உள்ளவைகள், இவைகள் ஒன்றும் கூட நமக்குள் இருக்கக்கூடாது. இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாய் இருக்கிறது. தேவன் பிரியப்படுத்துகிற காரியம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது முக்கியமாக கவனியுங்கள். தேவனை பிரியப்படுத்துகிற காரியம் ஊழியம் செய்கிறவன் கர்த்தருக்கு, கர்த்தரை பிரியமுள்ளவன் பிரியப்படுத்துகிறான். சுவிசேஷம் சொல்லுவதில் தேவன் உங்களுக்கு கொடுத்திருப்பார், எல்லாருக்குமே கொடுக்காம இருக்க மாட்டார். ஏதாவது தாளந்து கொடுத்திருப்பார், அதை நீங்க பயன்படுத்தணும். ஊழியம் செய்கிறவனை கர்த்தருக்கு பிரியம் உள்ளவன், அவனை பிடிக்கும். புத்தியுள்ள ஆராதனை கர்த்தருக்கு பிரியம் என்று
ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தருக்கு பிரியம் உள்ளவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாச ஜீவியம் கர்த்தருக்கு பிரியம் உள்ளது என்று பார்க்கும். யாரையும் கையேந்தி கேட்டுறக்கூடாது, நாளைக்கு தாரேன் கடன் வாங்கக்கூடாது. நீ விசுவாசத்தோடு இருக்கணும். கர்த்தர் தருவார். மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாம இருப்பானா? அதே மாதிரி கர்த்தர் நம்மளை இந்த ஜீவனை சரீரத்துக்குள்ள கொடுத்தார், அவர் கைவிட மாட்டார். நீ விசுவாசத்தில் இருக்கணும். ஆண்டவரே இது தேவை, நீ வீடு தேடி வரணுமாப்பா, நீங்க உதவி செய்யுங்க, அதுக்கு அனுகூலமாக்கி தாங்க. விசுவாசத்துல நீ இருக்கணும். அதை நாம் பார்க்கிறோம். எபேரியர் 11வது அதிகாரம் 6வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தானம் தர்மம் செய்வது கர்த்தருக்கு பிரியம் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த வேளையில நாம் அவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. எபேரியர் 13:16 பார்க்கிறோம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று நாம் பார்க்கிறோம். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே என் ரூபவதியை எழுந்து வா. எங்க எழுந்து வரணும்? ஆலயத்தை நோக்கி நீ எழுந்து வரணும். நீ நல்லா தின்னு விட்டு மல்லாக்க என்ன செய்யக்கூடாது, வீடுகள்ல இருக்கக்கூடாது, தேவனை தேடாம இருக்கக்கூடாது. நீ ஆலயத்தை நோக்கி தேடி வரணும். நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சாதாரணமானவள் அல்ல. தேவனுக்கு பிரியமானவன், தேவனுக்கு பிரியமானவள். என்னைக்கு முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தையோ மூழ்கி எடுத்தையோ நீ தேவனை மறந்து நீ இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மளை மறப்பதில்லை. கர்த்தர் நம்மளை நினைவு கூறுகிறார். என் பிள்ளை இப்படி போகுதே, என் சமூகத்தை விட்டு போகுதே, எனக்கு பிரியமில்லாத காரியத்தை பேசுதே என்று அவர் துக்கப்படுகிறார். நீ போனாலும் அவர் உன்னை விடமாட்டார், உன்னை பின் தொடர்ந்து வருவார். ஆகவே அவருடைய சுபாவம் உனக்குள் பூர்ணமாய் வரும் வரை உன்னை பின் தொடர்ந்து வருவார். ஆகவே இந்த வேளையில் நாம் பார்க்கிறோம், செம்மையான நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்த வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். அவர் சொல்றாரு பாருங்க, உன்னத பாட்டுல, என் பிரியமே என் ரூபபதியே எழுந்து வா, என் சமூகத்துக்கு வா என்று சொல்லுகிறார். உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 7வது வசனத்துல, என் பிரியமே நீ பூர்ண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று பார்க்கிறோம். பழுது எது குறை கண்டுபிடிக்க முடியாது. ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் அன்பு கூறுகிறதிலும் குடும்பங்களிலும் சரி சபைகளிலும் சரி ஒரு குற்றத்தை கூட உன்னில் கண்டுபிடிக்க கூடாது. அது பூர்ண ரூபவதி, உன்னில் எதுவும் பழுது இல்லை, எந்த குற்றமும் கண்டுபிடிக்கல, பூர்ண என் சுபாவம் உனக்குள்ள இருக்குன்னு சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேரியருக்கு எழுதின நிருபம், அதை மட்டும் வாசிப்போம். 12வது அதிகாரம் 28வது வசனத்துல பார்க்கிறோம், ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை யார் பெற போறோம்? நாம் தான். இந்த வசனத்துல உணர்ந்து நாம் வாசிப்போம். பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடு இருக்கணும், பக்தியோடு இருக்கணும். தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி, தேவனுக்கு பிரியம் உள்ள ஒரு ஆராதனை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம், ஹல்லேலூயா. ஆகவே இந்த கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம், நாம் தேவனை பற்றி கொள்வோமாக. 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் என்ன இல்ல? பிதாவின் அன்பு இல்ல. நீ உலகத்தில் அன்பு கூறக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எப்படி அன்பு கூர்ந்தா அப்படியே நீ போயிருந்து சொல்றார் ஆண்டவர். நீ உலகம் வேண்டாம், அது வெறுத்துதான் என்னை நீ உடன்படிக்கை பண்ணின, என்னை நீ பற்றிக்கொள், அப்பொழுது உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று கர்த்தர் பேசுகிறார். தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருந்தா பாருங்க, அவன் தான் தேவனுடைய பிள்ளை. 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கிறோம், உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 25 28 வரை பார்க்கிறோம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமா இருக்கு. உங்களை வஞ்சிக்கிறவர்களை வஞ்சிக்க வருவாங்க, ஒருபோது நீ நம்ப கூடாது. இவைகளை உங்களுக்கு எழுதி இருக்கிறேன், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம். ஹல்லேலூயா. நீங்க அபிஷேகம் யாரால பெற்றிருக்கீங்க?
தேவனால நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. உங்களிலே நிலைத்திருக்கிறது. உங்களை நிலைத்திருக்கா? சந்தேகமே வேணாம். உனக்குள்ளதான் அபிஷேகத்தை ஆண்டவர் உனக்கு தந்த நிச்சயம் உனக்குள்ளது இருக்கு. அது என்ன செய்யுது? இந்த அபிஷேகத்துக்கு வேலை கொடுக்கல. அவர் பேசுறதுக்கு நீ இடம் கொடுக்கல. ஆண்டவர் ஒவ்வொன்றும் உனக்குள்ள பேசுவார். அதை நீ இருதயம் மனசாட்சி மழுங்கிட்டா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் பேசுறார். உனக்கு கொடுத்த அபிஷேகம் உன்னோட பேசுது. யாரோ பேசுறாங்க நீ நினைக்கிற. பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. ஒருவரும் உனக்கு போதிக்க வேண்டியது. அபிஷேகம் பெறாம இருக்கிறவர்களுக்கு தான் என்ன செய்வோம்? ஒரு புத்திமதி சொல்வோம். நீ அபிஷேகம் இருந்தா மற்றவர்களுக்கு நீ போதிப்ப. ஆகையினால இந்த அபிஷேகம் உன்னை போதிக்கும். ஒருவர் உனக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது. சத்தியமாயிருக்கிறது. பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. பாருங்க, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. எவரில் நிலைத்திருக்கணும்? கர்த்தரிலே, தேவனிலே நிலைத்திருக்க வேண்டும். இப்படி இருக்க பிள்ளைகளை அவர் வெளிப்படும் போது, எவர் வெளிப்படும் போது? இயேசு ராஜா வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் இருந்த அவருடைய நீதியை நீ நிறைவேற்றணும். சகலத்திலே உண்மையா இருக்கணும். வெட்கப்படாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். எல்லாரும் எழுந்து நிற்போமாக. இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். தேவனுக்கு பிரியமானதை செய்து அவருடைய நல்ல ஆவி ஒவ்வொருவரையும் செம்மையான வழியிலே நடத்தி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாதிருமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. வனாதிரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன். கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதுல பெரிய ரகசியம், தேவனை நீ பிரியப்படுத்துகிற காரியம் ஒவ்வொன்றும் நினைத்து தேவனை பிரியப்படுத்திக்கிட்டே இரு. நீ மேல மேல ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். அவர் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். இதுதான் ரகசியம். தேவனை பிரியப்படுத்துகிற காரியம் எது எது என்று நீ பார்த்து தேவனை நீ பிரியப்படுத்திக் கொண்டே இரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஆகவே இந்த வேளையில திருவசனத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. ஆமீன், 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 ஆமீன். நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பார். உன் குடும்பத்துக்கு சமாதானத்தை தருவார். எது எது தடையா இருக்கிறதோ அந்த தடைகளை நீக்கி சேனைகளின் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார். அவருக்கு பிரியமானது நீ செய்ய நீ நாடுவாயாக. இந்த கால வேளையில தேவன் நம்மோடு பேசுகிறார்.
இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆமீன், ஆமீன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்தட்டும் என்று நாம் சொல்லுவோமா? ஆமீன். ஒப்பு கொடுப்போம், தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுவேன் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நீ கிருபை தாங்க என்று நாம் சொல்லுவோமா? அல்லேலூயா, ஆமீன். கர்த்தருடைய சமூகத்துக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட கர்த்தர் தாமே பாடல் பகுதி, ஆராதனை பகுதி, ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து தந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய வார்த்தையினால கர்த்தர் ஆசீர்வதித்தபடியால் கர்த்தரை தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீர் ஆசீர்வதித்து தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பாடல் பகுதியை ஆசீர்வதித்து தந்திரே ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியை ஆசீர்வதித்திரே ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியில் நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சங்கீத பகுதியை ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள சாட்சியை எழுப்பி தந்தீங்களே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேகர் என்னை சாட்சியாய் எழுப்புங்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே, செய்தியின் பகுதியை நீங்க ஆசீர்வதித்தீங்களே ஸ்தோத்திரம். கர்த்தா, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரலும் என்று சொன்னீரப்பா. செம்மையான வழியில உடைய நல்ல ஆவி செம்மையான வழியிலே ஆண்டவரே நடத்தும் என்று ஆண்டவரே கர்த்தாவே, இந்த கால வேளையில் எங்களோடு ஒவ்வொரு இருதயங்களையும் நீங்க பேசி நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. மனதில் வேண்டிக் கொண்ட விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தாங்க. பூர்ண ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. நல்ல ஒரு பாதுகாப்பை தந்து வழி நடத்துங்க. ஆண்டவரை, தொடர்ந்து உம்முடைய வருகை வரும்போது உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. துதி கனம் மகிமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே செய்த சகல உபகாரங்களையும் வருவார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.